குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, எஸ்பிஓவுக்கு இது தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க. எஸ்பிஓவுக்குலாம் இது தேவையில்லை. எஸ்பிஓவில் இருக்கிற 3 லட்சம் பேருக்கும் இப்போ நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் தேவை, அத்தியாவசியம். எஸ்பிஓ ரன் ஆகணுமா இல்லை க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ரீஃபண்டபிள் கொடுத்துட்டு போகணுமா அப்படின்ற ஒரு முடிவை கேட்டிங்கன்னா, அட்மின் டீமில் இருக்கிற எல்லாருக்குமே செகண்ட் ஆப்ஷனை தான் டக்குன்னு ஓகே பண்ணுறாங்க. அட போங்க சார், நம்ம என்ன பண்ணாலும் ஒருத்தர் ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு தாட்டும் அட்மின் டீம்லேயே ஒரு சிலருக்கு இருக்குது. ஒரு சில மேலே இருக்கிற முக்கியமான பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளால் முடியும், செய்யுங்க. இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய இஷ்யூஸ் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த விஷயங்கள் பெருசாக இன்னும் சொல்ல போனோம்னா, அட்மின் டீமில் 8000 ரூபாய்க்கு ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களுடைய மாத சம்பளம் 8000 ரூபா. இங்கே இருக்கிற எத்தனையோ பேர் மாதம் 20-30,000 வாங்குறவங்களாம் இருக்காங்க. கரெக்ட் தானே? நான் எதுவும் பொய்லாம் சொல்லலை, ரைட்? அப்படிலாம் இங்கே உழைச்சுமே வெளியில் பார்க்கக்கூடிய கமெண்ட்ஸு, மற்ற வீடியோஸு, அதெல்லாம் இங்கே என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாதனால, அதாவது உங்களுக்கு தெரியாததுனால நீங்களாக ஒரு டெசிஷன் எடுத்துக்கிறீங்க. ஓகே, ஸோ எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் வேணும். அது எதற்காக அப்படின்னா, இது ஒரு ப்ரிப்பரேட்டர்ஷிப்பில் இவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடாது, ஸ்டாப் பண்ணுங்கன்னு உடனடியாக சொல்லிட்டாங்க. நம்ம இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகே, இதில் ஒரு கேள்வி, நீங்கள் ரீஃபண்டபிள் கொடுத்து ஸ்டாப் பண்ணியிருக்க வேண்டியது. அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண வேணான்னு சொன்ன அடுத்த 2வது நாள், ஒரே நாள் தான் நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம். ஏதாவது ஆப்ஷன் பண்ண முடியுமான்னு கேட்டோம். மேல்முறையீடுன்னு சொல்லுங்களே, அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். 2வது நாளே அந்த நான் இன்ஃபர்மேஷன் வந்த 2வது நாள் நம்ம இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு ஓகே ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். ஒவ்வொன்றதையும் பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுற எஸ்பிஓவில் ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன சிக்கல்கள் வருது அப்படின்னா நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம். என்னன்னு அதை இப்போ ஒரு சிலர் என்னென்னு புரிஞ்சுக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் அந்த ரீஃபண்டபிள் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ண வேண்டியது தானே. எத்தனை பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இல்லைனா யாருக்கு எவ்வளோ வாலெட்டில் இருக்கோ பாதி அமௌண்ட்டாச்சு நீங்கள் ரிட்டர்ன் ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கலாமா? என்ன கேள்வி இது? ஒரு ஆர்பிஐலேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. ஆர்பிஐனா என்ன, பக்கத்து தெருவில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டை என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? கொஞ்சம் மக்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓகே, என்ன பிரச்சனை, சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் அஃபிஷியலாக பேங்க்குக்கு வந்து பேங்க்கில் நம்ம கூப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, நம்ம இது எந்த கம்பெனியும் இந்த விஷயங்கள்லாம் எடுத்துக்காது. இந்த அளவுக்குலாம் அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணாது. ஏன்னா எங்களுக்கு இந்த கம்பெனி முக்கியம். ஓகே, எங்களை நம்பி வந்தால் நீங்களும் அதை விட ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறதில்ல, டிலே ஆகிறது எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. உங்களுடைய பேமெண்ட் எல்லாம் அத்தனை பேருக்கும் போய் சேரணுன்றதை எங்களுக்கு எப்பயுமே தாட்டாக இருக்கும். அத்தனை பேருக்கும் பேமெண்ட் கொடுக்கணும். அத்தனை பேருக்கும் நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ண வராங்கன்னா ஓரளவுக்கு போதுமான வருமானம். ஓகே, இந்த கம்பெனியில் போனவங்க என்னால் போதுமான வருமானம் சம்பாரிச்சுங்க. லட்சக்கணக்கான பேர் போதுமான வருமானம் சம்பாரிச்சுங்க. இந்த 3 லட்சத்தில் லட்சக்கணக்கான பேர் சம்பாரிச்சவங்க தான் இருப்பாங்க. கரெக்ட் தானே? நான் எதுவும் பொய்யில் எதுவும் சொல்லலை. கரெக்ட் தானே? ரைட். அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு எடுத்தவங்களாக தான் இருப்பாங்க லட்சக்கணக்கான பேர். ஓகே, ரைட். ஸோ இங்கே புதுசாக வந்தவங்களுக்கு கேள்விகள், நான் கடை வாங்கி போட்டேன், நான் என்னுடைய இதை விற்று போட்டேன், அதை விற்று போட்டேன், நான் இதுக்கு வந்து இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்குது, நான் இதை வந்து நிறைய நம்பியிருந்தேன். இதெல்லாம் சுச்சுவேஷன்ஸ்லாம் கரெக்ட். இதெல்லாம் போய் நம்ம பேங்க்கிட்ட சொல்லிக்கிட்டு பேங்க்கு ஆர்பிஐ கிட்ட சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் ஒரு சில ரூல்ஸ். அதுக்காக நம்ம ஸ்டாப் பண்ணணும். இதில் ஏதாவது பிளான்ஸில் உங்களால் மாற்றங்கள் கொண்டு வர முடிஞ்சால் கொண்டு வாங்க அப்படின்றதும் சொன்னாங்க. இந்த ரெஃபரல் மஸ்ட்னு இருக்கு இல்லையா, அந்த அப்கிரேடுக்கு அது இல்லாத வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த 2 ரீசனுக்காக தான் நம்ம பண்ணோம். அந்த 2 ரீசனில் முதல் ரீசன் நல்லபடியாக போயிட்டுருக்கு. என்ன ஏதுன்ற ஸ்டேஜஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனோடனே சர்டிஃபிகேட்டோடு எடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். அதுலேயும் உங்ககிட்ட எல்லாத்தையும் வளர்றதுனால இங்கே நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் கூடவே நம்மளுடைய சொந்தக்காரங்களும் இருக்கிறதுனால தான் அதை தெளிவான அப்டேட்ஸ் நான் கொடுக்குறது இல்லை. அதெல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அவ்வளோதான், ஷார்ட்டாக சொல்லலாம். அவ்வளோதான், நல்லபடியாக போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் நம்ம எதுக்காக பிரேக் விட்டுமே அது எல்லாம் ஒரு சில நாட்கள்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கிடைச்சதுமே நான் அதையும் இங்கே தானே போட போகிறேன், இங்கே போடுவேன், வெப்சைட்டில் போடுவேன். வெப்சைட்டில் நம்மளுடைய மற்ற டாக்குமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி அந்த டாக்குமெண்ட் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு வேலை போயிட்டுருக்கு. அடுத்தது இந்த ரெஃபரலில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது 2க்காக தான் நம்ம பிரேக் விட்டோம். நம்ம ஒன்றும் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறதுக்காக முடிவு பண்ணலை. எங்களுடைய பேக்ரவுண்ட் ஒர்க்கிங்லாம் பெருசாக இல்லை. அட்மின் டீம்லாம் பெருசாக ஒர்க்கே பண்ணலை. ஃபுல்லாக ஒரு தடவை உங்களுடைய இந்த 3 lakhs மெம்பர்ஸோடைய மொத்த டீட்டெயிலும் ஒரு தடவை ரீசெக் பண்ணாங்க. ஏன்னா நிறைய மிஸ்டேக் நடந்துருச்சு இல்லையா. அதனால் இந்த பிரேக்கை பயன்படுத்திக்கிட்டு அவங்க மறுபடியும் ஒரு தடவை ரீசெக் பண்ணி ஒரு சில லிஸ்ட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு சிலர் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சிலர் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் இதெல்லாம் லிஸ்ட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அதை அவங்க பண்ணிவிடுவாங்க. அது அவங்க ஒர்க், அவங்க அதை தான் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ இதுக்கிடையில் நாங்கள் ஒரு ப்ராசஸாக போகும்போது அடுத்தடுத்த விஷயங்களை செக் பண்ணும்போது இதை இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம். ஏன்னா அது அத்தியாவசியமும் கூட. ஓகே, ரைட்.
அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சது தான் நம்மளால் ஃப்ரீயாகவே கொடுக்க முடியும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஒர்க் இருக்கணும். நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒர்க் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் இருக்கணும். ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் நமக்கு எப்பயுமே இன்கம். ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் பே பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் பே பண்ணுற ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ அதை வச்சுக்கிட்டு மட்டுமே எல்லாம் நம்மளால் சம்பளத்தை இத்தனை க்ரோஸ் கணக்கில் எடுத்துலாம் கொடுக்கவே முடியாது. அந்த ஜாயினிங் ஃபீஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு அது மட்டுமே போதாது இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகள், ஸோ அதை தான் நம்ம எப்பயுமே பார்ப்போம். ஸோ அதை நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அந்த ஜாயினிங் ஃபீஸே இல்லாமல் உங்களுக்கு சம்பளமும் போட முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட்லாம் நம்மளால் பண்ண முடியுன்ற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும்போது சரி அதையும் இப்போயே பண்ணி, ஏன்னா இப்போ வரைக்கும் இன்னும் நமக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் கையில் கிடைக்கல. ஏன்னா அவங்க 40 டேஸ்க்குள்ளே வந்துருன்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் அது நமக்கு இன்னும் கையில் கிடைக்கல. எல்லாமே பெண்டிங் ப்ராசஸில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம எதிர்பார்த்தோம் ஒரு 40 டேஸ்க்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுக்கு கையில் கிடைக்கல. ஸோ எல்லாம் பெண்டிங் ப்ராசஸில் இருக்குது. ஓகே, அதெல்லாம் நமக்கு வந்து சேரட்டும். ஓகே, அதுக்காக கூடவே நம்ம இந்த விஷயங்களையும் செய்ய முடியும். ஆனால் இது நல்ல விஷயம், நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, இதுக்குண்டான வேலை. இப்போ இந்த வேலை நம்ம பண்ணணும்னா இந்த ஃப்ரீ ஜாயினிங், அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸ், அவங்க கொடுத்துருக்குற கண்டிஷன்ஸு, ஓகே, இதுக்கேற்ற மாதிரி பண்ணணும்னா இப்போ பேக் எண்டில் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணி ஆகணும். டோட்டலாக மாற்றணும்ல. நீங்கள் ஃப்ரீயாகவே மெம்பர்ஸை சேர்த்து விட்டாலும் உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன் வேறு உண்டு. எப்படி? ஃப்ரீ ஜாயினிங்க்கு ரெஃபரல் கமிஷன். அதுதான் எங்கள் கான்செப்ட். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் மாற்றணும். ஃபங்க்ஷன்ஸ் எஸ்பிஓவில் இதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்த அந்த ஜாயினிங் ப்ரொசீஜர்லேருந்து எல்லாத்தையுமே டோட்டலாக அப்போ மாற்றணும் அப்படின்னும் போது அதுக்கு உண்டான டைமிங் எடுத்துக்கும். ஸோ இதையெல்லாம் டிஸ்கஷன் பண்ணுறது தான். சரி, இந்த லீவ் எல்லாம் முடியட்டும், நான் ஒரு சாட்டர்டே சண்டே போல் உங்களுக்கு நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா? ரைட். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்குள்ளே நிறைய கன்ஃபியூஷன், நிறைய எல்லாமே கரெக்டு தான். உங்களுடைய சுச்சுவேஷன் புரியும் எஸ்பிஓவுக்கு. எஸ்பிஓ உங்கள் சுச்சுவேஷன் புரிஞ்சதுனால தான் ரிக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை வந்திருந்தாலும், எங்கள் காதுக்கு வந்திருந்தாலும் எங்களால் அப்படிலாம் உடனடியாக ஸ்டாப் பண்ண முடியாது. ஆல்ரெடி ரிக்வஸ்ட் கொடுத்து 1 மந்த்தாக வெயிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நாங்கள் பணத்தை போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறோம். எப்படி? அமௌண்ட்டை போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இது உங்களுக்காக யோசிச்சு தானே பண்ணுறோம். ஏன் இல்லை, ஓகே, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உடனே ஸ்டாப் பண்ணி ஆகணும். நாங்கள் ரிக்வஸ்ட் வச்சோம் பேங்க்கிட்ட. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இப்போ உடனே ஸ்டாப் பண்ண முடியாது, நாங்கள் உள்ளே வர்றதை ஸ்டாப் பண்ணிடுறோம். சரிங்களா? பட் பேமெண்ட் இங்கேருந்து போய் தான் ஆகணும். டைம் கொடுங்க. நாங்கள் ஒரு 3 to 4 டேஸில் போட்டுருந்தோம். அது அடுத்த ஒரு 4 to 5 டேஸ்க்கு மேலே போயிடுச்சு இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே இல்லை. என்ன நோட்டீஸ் போர்டில் அப்டேஷனாக இருக்கீங்க நிறைய. இது யாருன்னா ஒரு 10% பீப்புள் தான். ஓகேவா? அந்த 10% பீப்புளுக்கும் சரி, மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருப்பீங்க இல்லையா, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதான் ஒரு சிலர் இப்போ என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு, அதான் முடியாத சுச்சுவேஷன், அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியுமே நம்ம எக்ஸ்டெண்ட் டைம் கேட்டு நிறைய பேருக்கு போட வேண்டியவங்களுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்தவங்களாம் போட்டுட்டு தான் எஸ்பிஓ நிறுத்திச்சு. அப்படி இருந்தும் பாருங்களேன், இன்னும் ஒரு சிலருக்கு நீங்கள் எல்லாருக்கும் அவங்கவுங்க வாலெட்டில் பாதி அமௌண்ட் ஆச்சு நீங்கள் கொடுத்துட்டு நிறுத்திருக்கலாமே. இங்கே பிரச்சனையே அக்கௌண்ட்டில் தான். அது இப்போ வரைக்கும் இன்னும் கிளியர் ஆகலை. இந்த செகண்ட் வரைக்கும் அது நமக்கு இன்னும் கிளியர் ஆகலை. நமக்கு அந்த அப்ரூவல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கிடைச்சா தான் பேங்க்கில் நியூ அக்கௌண்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த அக்கௌண்ட் நம்பர்லேருந்து ஐஎஃப்எஸ்சி கோடிலேருந்து எல்லாமே டோட்டலாக மாறும். இது இந்த ப்ரைவேட் லிமிடெட் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஏன்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறோம், அதை ப்ரைவேட் லிமிடெடாக மாற்றுறோம். அதே கம்பெனி மாற்றணும்னா டோட்டல் அக்கௌண்ட் நம்பர்ஸ்லாம் எல்லாமே சேஞ்ச் ஆகும். பேரெல்லாம் அதே தான் இருக்கும், அக்கௌண்ட் நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகும், எல்லாமே மாறும். இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாம் அந்த அக்கௌண்ட்டுக்கு அப்படியே வந்துடும். இது ரூல்ஸு. ஓகே, அது நம்ம பண்ணால் தான் அடுத்து மறுபடியும் நம்ம அகைன் யூஸ் பண்ண முடியும். ஒரு சிலர் தப்பாக அனுப்பிடுறாங்க, அவங்களுக்கு கூட எங்களுக்கு போட முடியாததுக்கான ரீசன் அதுதான். ஸோ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம், வெயிட் பண்ணுங்கள். இப்போ எதுவும் அக்கௌண்ட்ஸ்லாம் பெருசாக ஆக்சஸ் பண்ண முடியாது எங்களால் அப்படின்னு.